ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம வேரியபிள் நேம்ஸ ஹோல்ட் பண்ற வேல்யூஸ் தான் வந்து டேட்டா டைப்ஸ். அந்த டேட்டா டைப்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்பரா செட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கா செட் பண்ணலாம், பூலியன்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட், அன்டிஃபைன்ட், நல்ன்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் டைப்ஸா நம்ம வேல்யூஸ வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூஸ வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேரியபிள செட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் வந்து எல்லா டேட்டா டைப்ஸும் வந்து நம்ம செட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் செட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள் அண்ட் வேரியபிள் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் நேம்க்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ்னா என்ன 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்புறம் பாயிண்ட்ஸ்ல வர்றது அது எல்லாமே வந்து நம்பர்ஸ் தான். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்காம ஜஸ்ட் நம்ம நம்பரை மட்டும் டைப் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்தா அது வந்து நம்பர் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்பர் டேட்டா டைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் லெட் கீவேர்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் ரிசல்ட்டுன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே. ரிசல்ட்குள்ள நான் டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த டைப் ஆஃப் கீவேர்ட் வந்து நமக்கு என்ன ரிசல்ட் தரணும், அது என்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா டைப்பை நமக்கு கொடுக்கும். இது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன இதுக்குள்ள நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த நம் வேரியபிள்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்மங்கிற வேரியபிள் நேமை இதுக்குள்ள நம்ம கொடுத்துடலாம். ஓகே. இந்த நம் வேரியபிளை நான் இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட், கன்சோல் டாட் லாக் எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நம்மளோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் நான் ரிசல்ட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ செமிகோலன். ஓகேவா? ஸோ நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம் வேரியபிள் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் நம்பர் டேட்டா டைப் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்பர் டேட்டா டைப் தான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் டைப் ஆஃப் கீவேர்ட் அப்படி டைப் ஆஃப் கீவேர்டுக்குள்ளே நான் என்ன வேரியபிள் செட் பண்ணியிருக்கேனோ அந்த வேரியபிள் நேம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஓகே. இந்த ரிசல்ட் வேரியபிள் நேமை இதுக்குள்ளே நான் செட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வேரியபிள் நேமில் என்ன ஷோ ஆகும், இது வந்து நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இது நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங். இதுலேயே வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆயிரும். ஸோ இதுலேயே நான் டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்தோம்னா இது வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி எடுத்துக்கும். ஒரு லெட்டர்ஸு, வேர்ட்ஸு அது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது நம்பர்ஸ்க்கே வந்து நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு வேர்ட் கொடுக்குறேன். எக்ஸு, சிங்கிள் லெட்டர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸு, இல்லை நிறையா வேர்ட்ஸ் கொடுத்தாலும் அது வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பூலியன். பூலியன்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ரிசல்ட் தர்றது தான் வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பூலியன் டேட்டா டைப். இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ட் நமக்கு ரிசல்ட் தரும்ல, அது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே நான் ஃபால்ஸ் கொடுத்தேன்னா அதுவும் பூலியன் டேட்டா டைப்ஸ். ஓகே. இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட் தரது எல்லாமே வந்துட்டு நமக்கு பூலியன் டேட்டா டைப்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அரே. அரே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு அரே. இப்போ இதுலேயே வந்துட்டுனா அரே கொடுக்கறதுக்கு, ஸோ அரே டேட்டா டைப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்மளோட அரே டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணணும். ஓகே. ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு அரே டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் வந்துட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு ஷோ ஆகும். ஸோ இந்த அரேஸு, இந்த ஆப்ஜெக்ட்டு இது எல்லாமே வந்துட்டு குரூப் ஆஃப் டேட்டாஸ் நமக்கு சேவ் ஆயிருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக ஷோ ஆகும். ஓகேவா? அரேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஷோ ஆகாது. அரேவும் ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக ஷோ ஆகும். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு அரே டேட்டா டைப்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா அது வந்துட்டு அரே டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு நான் கர்லி பிரேசஸில் கொடுக்குறேன். இதே A1ன்னு சொல்லி ஒன்று செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கமா சி வந்துட்டு கோலன் வச்சு 3 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு கீ, ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஏ வந்துட்டு கீன்னு சொல்லுவாங்க. அது செட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸை வந்து கொடுக்கறது வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ நம்ம குடுத்துக்கலாம். அதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? அது வந்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்ட்னா நமக்கு அதுக்கு வேல்யூஸ செட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வேரியபிள் நேம் மட்டும் செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்க்கு வந்துட்டு அன்டிஃபைன்ட். ஜஸ்ட் அதுக்கு வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம். பட் வேல்யூஸ் இல்ல அப்படிங்கிறதுக்காக அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் கீவர்ட் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம நம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் மட்டும் செட் பண்ணிட்டு அதுக்கு எந்த வேல்யூமே செட் பண்ணாம செமிகோலன் குடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க அன்டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம எந்த வேல்யூஸ்மே செட் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு அன்டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கே வந்து நான் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இது வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு நமக்கு ஷோ ஆகும். ஸோ நல் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம என்ன டேட்டா டைப் வேணா ஸ்டோர் ஆகலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் டேட்டா டைப் சேவ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் சேவ் பண்ணலாம், இல்ல அரே சேவ் பண்ணலாம், இல்ல பூலியன் சேவ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த நல்குள்ள நம்ம என்ன வேல்யூ வேணா சேவ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல இந்த நல் வேல்யூக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நல் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன அது நல் டேட்டா டைப் யூஸ் பண்ணால் அது என்ன ஷோ ஆகணும் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தான் ஷோ ஆகும். ஸோ அதுக்குள்ள நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஆப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்துட்டு இது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நல் டேட்டா டைப்பை ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ நம்பர் டேட்டா டைப்ஸ்னா 1, 2, 3, 10, 50 அந்த மாதிரி வந்துட்டு நம்பர்ஸில் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு நம்பர் டேட்டா டைப்ஸை. ஸோ அதே நம்பர்ஸே வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கறது இல்லை லெட்டர்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸு. ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ட் ரிசல்ட் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்ஸு. ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற குரூப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு அரே டேட்டா டைப்ஸு. ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸாக கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸு. ஸோ நம்ம வேரியபிள் நேமை மட்டும் செட் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ செட் பண்ணலை அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸு. ஸோ நல் அப்படிங்கிற கீவேர்ட் செட் பண்ணிட்டோம்னா ஸோ ஃபியூச்சர் நம்ம என்ன டேட்டா டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இது ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.